எதுக்கு நடுவுல போடுறீங்க? எதுக்கு வைக்கிறீங்க நடுவுல? ஏங்க உங்க வீட்டுக்குள்ள நான் வந்து வைக்கிறேன், முடிவு வச்சு போவீங்களா? நான் புக் பண்ணி பார்க்குறேங்க, கேஸ் புக் ஆக மாட்டேங்குது. அதனால் நான் இப்போ புக் பண்ணுறக்காக இங்கே வந்தேங்க. இங்கே வந்து புக் ஆக மாட்டேங்குது, ரீஃபில்லிங் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. போட்டால் சுவிட்ச் ஆஃப்னே வருதுங்க. எப்போ இது நாள் வரைக்கும் நாங்கள் புக் பண்ணிகிட்டே இருந்தோம், கேஸ் கரெக்டாக புக் ஆகிட்டு இருந்தது. இப்போ ஒரு 2-3 நாளாக இப்போ புக் ஆக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப்னே தான் வருதுங்க. முன்பதிவு செய்தும் சிலிண்டர் வராததால் சிலிண்டர்களுடன் நடுரோட்டில் போராடிய மக்கள். அது பண்ண இப்போ 2 நாள் நேற்று இப்போ கூட பண்ண டவர் இல்லைன்னா தான் வருது. சரி நேர்லேயே போய் பார்க்கலான்றது இப்போ நேர்லேயே வந்தாங்க. சரி வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. கடைசியாக இப்போ நேற்று கூட பண்ணிவிட்டு இப்போ வந்தாங்க. ஆமாங்க. கோபத்தில் நடுரோட்டிலேயே சாமானிய மக்களை தாக்கி வாக்குவாதம் செய்த போலீஸ் அதிகாரி. நான் சிலிண்டர் ஸ்கீம் பண்றதுக்கு 3 நாள் 4 நாள் போராடி 15 ஓடிபி வச்சிருக்கேன். ஓடிபி வச்சிருந்தாலும் தர மாட்டாங்க, முடியாதுங்கிறாங்க. வேண்டியவர்களுக்கு குடோனுக்கு கொடுங்க. இப்ப கூட 2 சிலிண்டர் டூவல் எடுத்து போயிருக்காங்க. இங்க வந்து கேட்டோம்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கம்மா, சிலிண்டர் தர முடியாது அப்படின்னு சொல்லி எங்களை மிரட்டி அடிச்சு கதவை இழுத்து பூட்டுறா. காலையிலேருந்து புக் பண்ணிகிட்டே இருக்கோம், புக் ஆகலை. சரி அதான் டேரெக்டாக வந்து ஆஃபீஸில் பார்க்கலான்னு இப்போ புக் பண்ணியாச்சு. மெத்தட் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, ஜிபே பண்ணிவிட்டு பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் சிவகங்கை மேலூர் சாலையில் தனியார் கேஸ் சிலிண்டர் அலுவலகம் முன்பாக வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்தும் வராததால் பொதுமக்கள் சிலிண்டர்களுடன் போராடியுள்ளனர். அப்போது போலீசார் உடனடியாக அங்கு வந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் திடீரென்று காவல் ஆய்வாளர் சிவசுப்பிரமணியம் கன்னத்தில் ஒருவரை அடைந்ததுடன் சிலிண்டர்களையும் தூக்கி செல்ல உத்தரவிட்டதாக தெரிகிறது. மேலும் அங்குள்ள பொதுமக்களுடன் அவர் வாக்குவாதம் செய்த காட்சியும் தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி. கேஸ் சிலிண்டர்களை புக் செய்ய முடியாமல் பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கோவையில் இருந்து விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தென்னிலவன். கோவையை பொறுத்தவரை நிலவரம் என்ன? இன்று நாடு முழுவதும் இந்த வணிக பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இருப்பினும் சமையல், அதாவது வீட்டு பயன்பாட்டிற்கு தேவையான இந்த சமையல் எரிவாயு தடையின்றி வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. பல்வேறு பகுதிகளில் வந்து பொதுமக்கள் இன்று காலை முதல் தங்களது செல்ஃபோனில் வந்து இந்த சிலிண்டர் புக் பண்ண முயற்சி பண்ணாலும் அதாவது அந்த எண்கள் வந்து பயன்பாட்டில் இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பு வருது. இதன் காரணமாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏஜென்சி, அதாவது இந்த சிலிண்டர் விற்பனை செய்யக்கூடிய ஏஜென்சியை நோக்கி பொதுமக்கள் வரக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களும் சில விளக்கங்களை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதாவது கடைசியாக வாங்கின அந்த சிலிண்டர் வாங்கி ஒரு 30 நாட்களுக்கு பிறகுதான் புக் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏனென்றால் பணிக்கு சென்றவர்கள்லாம் தற்போதுதான் வீட்டிற்கு வந்து உடனடியாக அந்த ஏஜென்சிக்கு படையெடுக்க துவங்கியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன்.